வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. திண்டிவனத்தில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த நகராட்சி இளநிலை உதவியாளரை நகர்மன்ற பெண் உறுப்பினரின் காலில் விழ வைத்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தகாத வார்த்தையால் திட்டிய குற்றச்சாட்டில் நகராட்சி ஆணையர் அலுவலகத்திற்குள் நடந்த அத்துமீறலின் பின்னணி என்ன? கடந்த 2021ஆம் ஆண்டு முடிவடைந்த மேம்பாட்டு பணிக்கான பழைய கோப்புகளை கேட்ட விவகாரத்தில் நகர்மன்ற உறுப்பினருக்கும் நகராட்சி இளநிலை உதவியாளருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக நகர்மன்ற தலைவரின் கணவர் தலைமையில் பஞ்சாயத்தும் நடைபெற்றுள்ளது. அப்போது அரசு ஊழியரை வலுக்கட்டாயமாக பெண்ணின் காலில் விழ வைக்கப்பட்ட அவல காட்சிதான் இது. எல்லை மீறியவர்களின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுமா? விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த முனியப்பன் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி வழக்கமான அலுவல் பணியில் ஈடுபட்டிருந்தார். அந்த நேரம் பார்த்து திண்டிவனம் 20வது வார்டு திமுக நகர்மன்ற உறுப்பினர் ரம்யா சில கோப்புகளை முனியப்பனிடம் கேட்டிருக்கிறார். தன்னுடைய வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த 2021ஆம் ஆண்டு வாக்கில் நடைபெற்ற மேம்பாட்டு பணிக்கு நிதி ஒதுக்கீடு செய்த கோப்புகளை அவர் கேட்டிருக்கிறார். பழைய கோப்புகள் என்பதால் அதை தேடி எடுப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதை அடுத்து முனியப்பன் தன்னை தகாத வார்த்தையால் திட்டியதாக திமுக நகர்மன்ற தலைவர் நிர்மலாவின் கணவர் ரவிச்சந்திரனிடம் ரம்யா முறையிட்டிருக்கிறார். இது தொடர்பாக நகர்மன்ற தலைவர் இருவரையும் அழைத்து பேசுவதற்கு பதில் அவரின் கணவர் ரவிச்சந்திரன் பஞ்சாயத்து செய்திருக்கிறார். அப்போது நடந்த சம்பவத்திற்கு முனியப்பன் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கோரியதாகவும் தெரிகிறது. ஆனால் என்னுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நகர்மன்ற உறுப்பினர் ரம்யா விடாப்பிடியாக இருந்திருக்கிறார். இதை அடுத்து நகராட்சி ஆணையர் இல்லாத நேரத்தில் அவரின் அறைக்குள் பஞ்சாயத்து நடைபெற்றிருக்கிறது. அங்கு வைத்து ஏன் இன்னும் நிற்கிறாய், சீக்கிரம் ஏதாவது செய் என்று ரவிச்சந்திரன் அதட்டி இருக்கிறார். மேலும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்காவிட்டால் உன் மீது புகார் அளித்து வேலை விட்டே நீக்கிவிடுவேன் என ரம்யா மிரட்டி இருக்கிறார். வேறு வழியின்றி நகராட்சி இளநிலை உதவியாளர் முனியப்பன் நகர்மன்ற உறுப்பினர் ரம்யாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கண்ணீர் சிந்தி இருக்கிறார். நான்கு சுவற்றுக்குள் நிகழ்ந்த இந்த அவலம் யாருக்கும் தெரியாது என நினைத்துக் கொண்டு அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்று விட்டனர். ஆனால் நகராட்சி ஆணையர் அறையில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்த இந்த காட்சி தற்போது வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை அறிந்த திமுக, அதிமுக, விசிக நகர்மன்ற உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். அத்துடன் அரசு ஊழியருக்கு நேர்ந்த அவலம் தொடர்பாக நகர்மன்ற உறுப்பினர் ரம்யா மற்றும் நகர்மன்ற தலைவர் நிர்மலாவின் கணவர் ரவிச்சந்திரன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி உள்ளனர். இது தொடர்பாக நகராட்சி மேலாளர் நெடுமாறன் மற்றும் திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷ் ஆகியோரிடமும் புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளன. கட்டாயப்படுத்தி காலில் விழ வைக்கப்பட்ட நகராட்சி ஊழியர் முனியப்பன் சுதந்திர தின விழாவில் சிறந்த பணியாளருக்கான மாவட்ட ஆட்சியரிடம் நற்சான்றிதழ் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த அரசு ஊழியரை திமுக நகர்மன்ற உறுப்பினர் காலில் விழ வைத்த சம்பவம் திண்டிவனத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. நகராட்சி ஆணையர் இல்லாத போது அவரது அறையில் அத்துமீறலில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா?